சார் இவனுங்கெல்லாம் வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க சார். இவனுங்கெல்லாம் பார்த்தா படிக்க வர மாதிரியா இருக்கு. ஒரு ஒரு ஆள் மூஞ்சியும் பாருங்க, ஜெயிலில் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் எதனா பண்ணும் சார். நாங்கள் மல்ல மாட்டு மாதிரி ஏன் நிற்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கை தட்டுங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசில் அடிங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய்ங்க, என் பேர் தமிழ். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், காலேஜ் போனால் லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க நானும். ஆனால் இந்த காலேஜ் எனக்கு ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுத்துச்சு. இவன் பேர் அஸ்வின். இவன் காலேஜ் வரதே கெத்து காட்ட மட்டும்தாங்க. கெத்து காட்டணும், சண்டை போடணும், இதுக்காக மட்டும்தாங்க இவன் காலேஜே வரான். அப்புறம் இவன் பேர் ஜித்தேஷ். இவன் எதுக்கு வாரான்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பொம்பளை சோக்கு பொண்ணை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இவன் இந்த காலேஜிலே ஜாயின் பண்ணான். அப்புறம் இவன் பேர் அமீர். இவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட். அதாவது இவன் அப்பா எம்எல்ஏ, பெரிய வீட்டு பையன். இவன் கூட நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னே தெரில, ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எல்லா கிளாஸ்லேயும் ஒரு புத்தக புழு இருப்பானே, அந்த மாதிரி இந்த கிளாஸ்லேயும் ஒருத்தன் இருக்கான். இவன் பேர் விஷ்ணு. ப்ரோ உங்க நேம்? என் பேர் அஸ்வின் ப்ரோ. உங்க பேரு? ஜிதேஷ் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? தமிழ் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? விஷ்ணு ப்ரோ. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. வெல்கம் டு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். நீங்க எடுத்த கோர்ஸ் எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். ஆனா நீங்க ஏன் நம்ம காலேஜ் சூஸ் பண்ணீங்க? சைட் அடிக்க சார். யார் அவன்? சார் அந்த பப்ளி மாஸ் பண்ணுங்க சார். பேண்ட் டைட் பிடிக்கணும் சார், அதை சொன்னேன் சார். அதே ஏன் நீங்க சொல்ற? சார் இவன் கிட்ட சொன்னேன் சார். தம்பி இங்க வாங்க. நீ என்னடா காலேஜுக்கு பாவாடை போட்டு வந்திருக்க? ஃபேஷன் சார். என்னடா பேண்ட் இது? சார் இது பேகி. இது போகியா? பேகி பேண்ட் சார். இனிமேல் இந்த போகி பேண்ட்லாம் போட்டு காலேஜ் வரக்கூடாது. ஓகே சார். நீ என்ன என்ன அடி வர மாதிரி பாக்குற? சும்மா கெத்த மெயின்டைன் பண்ணதா சார். தேங்க்யூ சார். நான் பேசுறது இன்னும் நிறைய இருக்குடா. சரிங்க சார், நீங்கள் பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன என் ஸ்டூடெண்ட்ல அவங்கள மாதிரி இருக்காங்க? இந்த மாதிரி காலேஜ்ல பிரின்சிபல் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இந்த காலேஜில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எனக்கு படிக்கிறது முக்கியம் இல்ல, ஒழுக்கம் தான் முக்கியம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நீங்க எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. இன்னைக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. நாளைக்கு யாராவது கலர் ட்ரெஸ்ல வந்தீங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? அஸ்வின் ப்ரோ. உங்க பேரு? மாஸ் மாதேஷ் ப்ரோ. ப்ரோ புது போனா ப்ரோ? எனக்கு ஒரு ரீல்ஸ் மட்டும் தெரியா ப்ரோ? வா ப்ரோ பண்ணலாம், வா ப்ரோ. நீ ஏன்டா தனியாவே உக்காந்துக்கிற? பேசாம எங்க கூட வந்துடுறா. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அப்புறம் எங்கள் கிளாஸுக்கு ஒரு மேம் வந்தாங்க. எங்கள் ஃபேவரட் மேம்னே சொல்லலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. ஐம் ஜனனி. ஐம் யோர் ஃபிசிக்ஸ் டீச்சர். நான் தான் இனி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஐ கம்ப்ளீட்டட் மை பிஜி இன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. கிளாஸ் பார்க்கலாமா?
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் வேணாம், ஏதாச்சும் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாமா? என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்போ உன்னா ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கள்ளுப்பான ஓதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவன். மேம் அனதர் ஒரு சாங் இருக்கு மேம், அதை நாங்கள் அப்படியே பண்ணி காமிச்சிடுறோம். மால்ல போட்டேன் எனக்கு கைவலி மைதிலி கதையா போயிட்டு வரலாம் கவலி காவலி ராணுரா ராணி சின்னதி கோமதி ரேஷன் வாங்க போதே ரேணி குண்டாரே வதியா திருவள்ளூர். ஹலோ, நான் தாண்டி உன் பிரச்சனை, ஏண்டி என் உயிரை வாங்குற? வைடி போன. இவர் பேர் மனோஜ். இவர் கொஞ்சம் ஃபன்னான சார் தான். இவருக்கு இவரோட ஒய்ஃபை தவிர மிச்சம் எல்லா பொண்ணையும் பிடிக்கும். என்னாச்சு சார்? வீட்டில் ஒய்ஃப் தொல்லை தாங்க முடியல சார். என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா சார். சரி விடுங்க சார், ஒய்ஃப்னாலே அப்படி தானே. அப்புறம் இவர் பேர் தான் ராஜன். இந்த காலேஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார்னா அது இவர் மட்டும்தான். சரி ஓகே சார். ஓகே சார். கிளாஸ் டைம் அது போயிட்டு ஓகே வரேன். சார். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஜாலியாக போச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். பாய். ரொம்ப நாளாக பெயிண்ட் அடிச்சுன்னுக்குறாங்க, எப்போ தான்டா இந்த வேலையை முடிச்சு தொலைப்பானுங்க? ஆமா மச்சான், எனக்கும் தெரியல இந்த வேலை எப்பதான் முடிப்பாங்கன்னு. நேற்று நீங்கள் போட்ட இந்த ரெட் சுடி சூப்பராக இருந்துச்சு மேம். மே கமெண்ட் சார். என்னடா? நோட் உட்காந்தா சார். சார் இவனுங்க 2 பேரும் தான் அன்னைக்கு வந்துட்டு டான்ஸ் பண்ணிருந்தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல. என்னது டான்ஸ் ஆனானுங்களா? என்னது இவனுங்க டான்ஸ் ஆனானுங்களா? சார் இல்லை சார், மேம் தான் சார் சொன்னாங்க, சும்மா ஜாலிக்கு தான் சார் பண்ணோம். சரி சரி கிளாஸுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். மென்டல்ரா, அவன் அப்படி தான் பண்ணுவான். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்க போறோம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல மச்சான் சுரேந்தர் சார் எல்லாம் இருக்கிறாரா ஒருத்தர், அவர்லாம் கிளாஸ்க்கு வந்தால் மஜாவாக இருக்கும்டா. அந்த கடைசியா இருக்க 3 பேர் வெளியே போங்கடா. மனோஜ் சார் கிளாஸை கட் அடிச்சிட்டோம். இப்போ கிளாஸு போய்ட்டு நல்லா தூங்கணும்டா. உங்கள் ஐடி கார்டுலாங்கடா? எடுத்து காலத்தில் போடு. ஐடி கார்டு போடாம தானே இருந்தீங்க, இப்போ லெட்டர் எழுதுங்க போங்கடா. பேக்லாம் இல்லை சார். அதுக்கும் சேர்த்து லெட்டர் எழுது. லெட்டர் எழுதுன லீவ போட்டு லெட்டர் எழுதுன முடி வெட்டல லெட்டர் எழுதுன ஐடி கார்டுக்கு லெட்டர் எழுதுன வாங்கி வச்சங்க பெஞ்ச் அடி இல்ல அந்த லெட்டர் இருக்கும் சமோசா கடை இல்ல வாங்கி வச்சங்க பெஞ்ச் அடி இல்ல அந்த லெட்டர் இருக்கும் சமோசா கடை இல்ல. நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் பாஞ்சாலி, நீ சிங்கிளாக கமிட்டடா? நம்ம கமிட்டடா இல்லைம்மா? சாரி, நான் இவனை தான் லவ் பண்றேன். நான் பண்ணுறதுனே தெரியலடா. நான் லவ் பண்ண பொண்ணு அமீரை லவ் பண்ணுறேன். சரி நான் பண்ணுறதே தெரியல, அந்த பையன் வேற பியூட்டிஃபுல்.
வணக்கம் சார். ஓகேங்க சார். மே கமின் சார். நோட் சப்மிட் பண்ண வந்தேன் சார். கிளாஸில் யாரா இருக்கா? ஜனனி மேம் இருக்காங்க சார். சரி ஓகே. சார் நிமிஷம் வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், சாரி மேம். அந்த 4 பேர் கடைசியில் அட்டகாசம் பண்ணிருக்காங்க மேம். அந்த கடைசியாக இருக்க 4 பேர். டேய் 4 பேர் வெளியே வா. அந்த 4 பேர் பிரின்சிபல் ரூமாங்கடா. சார் இந்த 4 பேர் மேம் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க சார். கடைசியில் உட்காந்து என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் நீங்களே சொல்லுங்கள் சார். மேம் அவங்க உங்கள் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? ஆமாம் சார். உங்கள் ஐடி கார்டெலாம் எங்கடா? நீங்களாம் எதுக்குடா வரீங்க காலேஜுக்கு? காலேஜுக்கு படிக்க வர சொன்னால் பின்னாடி விளாண்டுருக்கீங்களா? இந்த பாரு, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்க. இந்த மூஞ்சி யாராவது இனிமேல் பார்த்தேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. அது என்னடா காதல கழட்டாது? A few moments later. என்ன சார், என்ன ஆச்சு சார்? இவனுக்கு 4 பேர் வெளியே சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க சார். ஏய் என் ஆளுக்கு ஏன்டா மெசேஜ் பண்ற? இப்போதான்டா உங்களுக்குலாம் சொல்லிவிட்டேன். யாரா அவனை ஆச்சுது? இவனா இவனா அவனா இவனா ஒன்று அடிச்சான்? நான் உன் மனசுல தனுசுன்னு நினைப்பா? எஸ் சார். நோ சார். தம்பி காலேஜ் போலியாப்பா? இல்லைப்பா. ஏன்பா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கப்பா. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? நீ சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காகவா நான் உன்னை காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன்? அப்போ என்னை பிடிக்காத வருஷம் படிக்க வச்சா எப்படி படிக்கிறது? இனிமேல் என்னால் காலேஜெல்லாம் போக முடியாது. பிடிக்கலையா? நீ பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை காசு கட்டி நான் காலேஜில் படிக்க வைக்கிறேனாப்பா? ஆ, உங்ககிட்ட கேட்டு தானே நான் காலேஜில் சேர்த்து விட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே போகிற? நில்லு. மச்சான் நான் இதோட காலேஜுக்கே வரலடா. எங்க அப்பா என்ன காலேஜ்ல இருந்து டிசி வாங்க சொல்லிட்டாருடா. என்னடா சொல்கிற? என்ன படிக்க வேணான்னு சொல்லிட்டாருடா. வேலைக்கு போக சொல்றாருடா. வேலைக்கா? சரி உங்களுக்கு என்னப்பா, உங்க அப்பா இருக்கிறாரு, உங்களை படிக்க வைப்பாரு. என் லைஃப் அவள் தான் போச்சு. போ, உங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும்டா. நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா. ஹலோ டே அமீர், கேட்குதாடா? காலேஜில் இருக்கியா? தம்பி சாப்பிடுவாப்பா. ஏன்னு தெரில, அந்த மனுஷன் என்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவருக்கு வருத்தம் இருந்துச்சு தான். ஆனால் அந்த வருத்தத்தையும் விட்டுட்டு
சாப்பிட வாப்பான்னு அவர் கூப்பிட்டப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாரிப்பா, இனிமேல் நான் காலேஜுக்கு போவேன்ப்பா. இப்படியெல்லாம் வந்து என்ன கூப்பிடாதப்பா, கஷ்டமாக இருக்கு. உங்கள் அம்மா இல்லாமல் உன்னை வளர்த்தேன்ப்பா, அதனால தான் எனக்கு பாசம் அதிகம். அழுவாதப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். தமிழ், அஸ்வின் இங்கே வாங்க. ஜித்தேஷ் ஏன்டா காலேஜ் வரல? அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் மேம். 4 பேரும் ஒன்றா தானடா இருந்தீங்க? அவனுக்காக தான் நாங்கள் சண்டையே போட்டோம். ஆனால் இப்போது அவன் காலேஜ் வரான்றதே நாங்கள் கால் பண்ணி கேட்டு தான் எங்களுக்கு தெரியும். அமீர் பெரிய இடத்து பையன்டா. சரி விடுங்க, உங்கள் வயசு இப்படி தான் இருக்கும். உங்கள் வயசை தாண்டி தானே நாங்களும் வந்திருக்கோம். இனிமேலாச்சும் படித்து அரியர்ஸை கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இந்த கேம்பஸ் முழுக்க ட்ரக்ஸாக இருக்குது, முக்கியமாக டாய்லெட்டில். அது மட்டும் இல்லை, இந்த காசு இருந்தால் சப்ளை பண்ணுறீங்க. ஒழுங்கா நீங்களே ஒத்துக்கினீங்கன்னா சஸ்பெண்டோட முடியும். நானா கண்டுபிடிச்சனா கரியரே க்ளோஸ் ஆகிடும். தமிழ், பிரின்சிபல் ரூமுக்கு வா. டேய், தமிழ் ஏன்டா கூட்டுன்னு போகிறாங்க? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. தெரிலடா, பயமாக இருக்குது. ஜித்தேஷ் அப்படி தான் போனான். இப்போ இவனே என்னை விட்டு போயிடான் போல இருக்குது. ஃப்ரெண்டு எனக்கு யாருமே இல்லைடா இப்போ. சரி விடுடா, நாங்கள் தான் இருக்கோம்ல. ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? இதனால என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் விட்டுட்டு கொஷின் படிய. அதை படித்தா ஏதோ படிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே படித்த கொஷின் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் வந்துச்சுன்னா நம்ம படித்த கொஷின் வந்துடுச்சேன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வேணால் கெத்தாக தெரியலாண்டா. எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுப்பா. சார், நான் என்ன சார் பண்ணேன்? என்ன சார் இங்கே கூட்டு வந்தீங்க? உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறா. நீ பண்ணுறியா, நான் பண்ணட்டுமா? எதுக்கு சார்? நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்ன சார் சொல்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார். காலேஜுக்கு படிக்க வரியா இல்லை ட்ரக்ஸ் அப்ளை பண்ண வரியா? நீ கால் பண்ணு. நீ ஏன்டா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிற? எனக்கு அப்பா இல்லைடா, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ஸ்ட்ரோக் பேஷண்ட். பார்ட் டைம் பண்ணி தான் நான் எங்கள் வீட்டையே பார்த்துக்கணும். நான் படிக்கிறதே எஜுகேஷன் லோன் வாங்கி தான்டா. நான் தான் எங்கள் அம்மாவையும் சரி எங்கள் வீட்டையும் சரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு. ஹலோ ஹலோ அப்பா. அப்பா கேக்குதாப்பா? அப்பா, நான் ஏதோ ட்ரக் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்கப்பா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நான் கெட்ட மைண்டப்பா. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். என்னால முடியலப்பா. முடியலப்பா. அமீன் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்டா? இல்லை, பிரின்சிபல் ரூமில் ஏதோ பேசிட்டு இருந்தான், என்னன்னு தெரியல. பிரின்சிபல் சார், என் மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்னை விட்டுருங்க. என் ஃப்ரெண்ட்ஸை என்ன வேணால் பண்ணிக்கோங்க.
நான் ஒரு தப்பும் பண்ணலடா. நான் எதுக்குடா போய் பேசணும்? ஒழுங்கா பிரின்சிபல் போய் உண்மையை ஒத்துக்கோ. மச்சான் சாரிடா மச்சான், எல்லா தப்பும் இருந்துதான்டா. நான் என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்டா மச்சான். என்னால் தான்டா நீங்கள் சஸ்பெண்ட் ஆனீங்க. நான் என் தப்பெல்லாம் ஒத்துக்குன்னு போய் பிரின்சிபல் கிட்ட சொல்கிறேன்டா. சாரி மச்சான். குட் ஆஃப்டர்நூன் சார். என்னடா எங்கே போகிற? சார் உங்ககிட்ட தான் சார் ஒன்று பேசணும். என்ன பேசணும்டா? சார் எல்லாம் ட்ரக் விஷயமா தான் சார். அந்த விஷயமா என்னடா பேசணும் உனக்கு? சார் எல்லாம் ஏன் தப்பு தான் சார். டேய் என்னடா சொல்கிற? சார் ஆமாம் சார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார். எங்கள் அப்பாவுக்கு பயந்து தான் சார் நான் எல்லாரையும் மாட்டி விட்டேன். சரி இந்த பக்கம் வாங்க நீ. ஆமாம் சார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சார். ஸ்டார்டிங்லேருந்து நான் தான் சார் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னால் தான் சார் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சரி வா பிரின்சிபல் ரூம் போகலாம். அந்த 2 பசங்களை கூட்டிட்டு வாங்க. வாங்கப்பா. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு முதலியே தெரியும். ஏன் உங்களை சஸ்பெண்ட் பண்ண தெரியுமா? அவன் கூட இருந்துக்கிட்டு ஒரு ரீசன் கூட சொல்லலை. நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ண மெயின் ரீசனே அவன் தான். உங்களை சஸ்பெண்ட் பண்ண அவனை ஏன் பண்ணல தெரியுமா? அவன் தான் முதல் ரீசன். ஏன்னா அவன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே காலேஜ்லேயே. அவன் கூட இருந்துக்கிட்டு ஒரு ரீசன் கூட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணானா, இந்த மாதிரி நான் காலேஜ் ரெகுலராக வரேன்னு சொல்லிட்டு உங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணேன்னு கேட்டானா? ஏன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்ல. நீ உணர்வுக்காக தான் அவங்கள சஸ்பெண்ட் பண்ண. ஏன்னா நீங்கள் நல்ல பசங்களாம் சொல்ல மாட்டேன். கூட இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. புரியுதா இல்லையா? உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி கஷ்டம் எனக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். இனிமேலாச்சு படித்து வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. சார் சொன்னது கேட்சில்ல, ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அமீர் இந்த காலேஜை டிஸ்மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த காலேஜுக்கு ட்ரக்ஸ் அப்ளை பண்ணது அமீர் தான். நாங்கள் தமிழை பேட் ஜட்மெண்ட்னால சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். we're extremely sorry for that. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறமா தமிழ், அஸ்வின், ஜித்தேஷ், அமீர் 4 பேருமே மாறிட்டாங்க. இவங்கள மாற்றினது ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் மாதா, பிதா, குரு இவங்க தான் தெய்வம்.